ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு. இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 10லேருந்து 12 பூண்டு பல்லை சேர்த்துப்போம். பூண்டு பல் சேர்த்த உடனே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோடு வெட்டி வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த சுண்டைக்காவை வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு வதக்குனா தான் நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாமல் இருக்கும். அது எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கசப்பு தெரியாது. சுண்டைக்காவை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இப்படியே வதக்குங்க. அது 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிப்போம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கங்க. ஊற்றின புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளையும் சாம்பார் தூளையும் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த குழம்பை சுண்ட வைக்கணும். குழம்பை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த காயெல்லாம் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஹையில் வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா வற்றும். வத்த தான் நம்ம ஊற்றிருக்கிற அந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா வத்த விடணும். அப்போ தான் ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெடாமல் இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம். பச்சை சுண்டை வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்ச அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கும்போது ட்ரை ஸ்பூனாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு தட்டு சாப்பாடுக்கு 1 ஸ்பூன் குழம்பு போதும். கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.